வணக்க மக்களே, நான் தான் குருபி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனால் பிட்காயின்ஸ், அதாவது கிரிப்டோ கரன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிரிப்டோ கரன்சி அதாவது பிட்காயின்ஸ் உண்மை தானா, இதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி இந்த பிட்காயின்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இந்தியாவில் அது லீகல் தானா, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கரெக்டான ஆப்ஷனா, அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இதில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, பிடிக்கல டிஸ்லைக் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வைப்பாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பிட்காயின்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி கிரிப்டோ கரன்சினா என்னென்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். கிரிப்டோ கரன்சினா ஒன்றும் இல்லை, எலக்ட்ரானிக் கரன்சி தான். ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒவ்வொரு மாதிரி நம்ம பணத்தை யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், முந்தைய காலத்தில் தான் பொருள் கொடுத்து பொருள் வாங்கிட்டு இருந்தோம் பண்டமாற்று முறையில். அதுக்கப்புறம் வெள்ளி, தங்கம், வைரத்தை கொடுத்து பொருள் வாங்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போ உள்ள மாடல் வேர்ல்டு என்ன பண்ணுறாங்க, தனக்கு தேவையான கரன்சியை அந்தந்த நாடே பிரிண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விதமான கரன்சி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கரன்சி எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தங்கம், அதுக்கப்புறம் நம்ம ரூபாய், டாலர் எல்லாம் ஒரு மதிப்பு மிக்க பொருள் நம்ம மக்கள் நம்புறதுனால மட்டும்தான் அதுக்கு மதிப்பு இருக்கு, இல்லைன்னா அதுக்கு சுத்தமாக மதிப்பு கிடையாது. அதே மாதிரி தான் ஃபியூச்சரில் இன்டர்நெட் யூசேஜ்லாம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கிரிப்டோ கரன்சி உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த கரன்சி உங்களால் பார்க்க முடியாது, ஃபீல் பண்ண முடியாது, ஆனால் யூஸ் பண்ண முடியும். ஸோ மேபி ஃபியூச்சரில் இது வரலாம், வராட்டி போகலாம். ஆனால் இப்போ உள்ள மக்கள் இதை நம்பிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கிரிப்டோ கரன்சியில் எது ரொம்ப பாப்புலரானது பார்த்தீங்கன்னா இந்த பிட்காயின் தான். ஸோ பிட்காயின் மாதிரி நிறைய காயின்ஸ் இருக்கு, வாவ் காயின், நிறைய காயின்ஸ் இருக்கு. ஆனால் இத்தனை காயின்ஸை விட பிட்காயின் தான் ரொம்ப பாப்புலரானது. ஸோ இன்னைக்கு நீங்கள் கூகுளில் போய் டைப் பண்ணீங்கன்னா ஒரு பிட்காயினோட விலை எவ்வளோன்னு டைப் பண்ணீங்கன்னா அது 16 லட்சத்தி சம்திங் வரும், இல்லைன்னா 17 வரும். ஏன்னா அது நேரத்துக்கு தகுந்தாப்புல மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபியூச்சர் வேர்ல்டு மேபி இந்த கிரிப்டோ கரன்சி கூட யூஸ் பண்ணலாம் சொல்றாங்க. இப்பவும் சில கண்ட்ரீஸ்ல இல்ல, வேர்ல்டுல பல இடத்துல இந்த கரன்சி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த பிட்காயின் எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பிட்காயின் 2008 தான் உருவாக்குனாங்க. ஸோ இதை பற்றியான நியூஸ் ஃபர்ஸ்ட் எதில் வந்துச்சுன்னா ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் தான் இதை பற்றி ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஸோ எந்த நேமில் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சட்டோஷி நாக்கமோட்டோ. ஸோ இவர் தான் இதை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு ஆளோட பேரா இல்லை குரூப்போட பேரான்னு சத்தியமாக தெரியல. ஆனால் இந்த பேரில் தான் அந்த நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் ஆச்சு. ஸோ அந்த நியூஸ் பேப்பர்லேயே இந்த பிட்காயின்ஸோட வேல்யூ என்ன, இந்த கிரிப்டோ கரன்சியோட வேல்யூ என்ன சொல்லியிருப்பாங்க. எவ்வளோ கண்டிஷன்ஸ், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதையும் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரிப்டோ கரன்சிஸ் எப்படி உருவாகுதுன்னு கூட சொல்லியிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த நியூஸ் பேப்பரில் இன்னும் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கிரிப்டோ கரன்சியோட டிமாண்ட் எப்போ அதிகமாகுதோ அப்போ இதோட ப்ரைஸ் ரொம்ப அதிகமாகும், எப்போ குறையுதோ அப்போ இதுவும் குறைய ஆரம்பிச்சு சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பிட்காயின்ஸ் எவ்வளோ உருவாகும்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாகவே 21 மில்லியன் அமெரிக்கன் டாலர் மட்டும்தான் உருவாகும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த கணக்குன்னு தெரியல, ஆனால் நியூஸ் பேப்பரில் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எவ்வளோ பிட்காயின்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எவ்வளோ பிட்காயின்ஸ் உருவாகி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 18.6 மில்லியன் அமெரிக்கன் டாலருக்கு பிட்காயின்ஸ் உருவாகிருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் 21 ரீச் பண்ணிடும். ஸோ இந்த பிட்காயின் எப்போ ரொம்ப பாப்புலர் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2017 மேல நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு கம்ப்யூட்டர் வைரஸ் எல்லா சிஸ்டத்தையும் அட்டாக் பண்ணிச்சு, வான்க்ரை ரான்சம் வைரஸ். ஸோ இந்த வைரஸ் எல்லாரோட கம்ப்யூட்டர் அட்டாக் பண்ணிச்சு. ஸோ இந்த வைரஸ்லேருந்து நம்ம கம்ப்யூட்டரை ஃப்ரீ பண்ணணும் தான் இந்த ஹேக்கர் ஒரு டிமாண்ட் வச்சான். அதாவது எனக்கு அமௌண்ட் பே பண்ணணும், அது நீங்கள் டாலர்ஸ்லையோ யூரோலையோ எதுலையும் கொடுக்கக்கூடாது, இந்த பிட்காயினை தான் எனக்கு கொடுக்கணும்னு அந்த ஹேக்கர் டிமாண்ட் வச்சான். ஸோ இதை கேட்ட மக்கள் பிட்காயினை என்னன்னு நிறைய பேர் தேட ஆரம்பிச்சு, நிறைய பேர் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இதனால கூட பிட்காயின் அதிக லெவலில் பாப்புலர் ஆகிட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ பிட்காயின் எப்படி உருவாகுன்னு பார்க்கலாம். தங்கம் எப்படிங்க உருவாகுது, தங்க சுரங்கத்துலேருந்து அதை தோண்டி எடுக்காங்க. ஸோ அதுலேருந்து தான் நம்ம தங்கத்தை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் இந்த பிட்காயின் எடுக்கிறதுக்கு பிட்காயின் மைனிங் சொல்லி ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிட்காயின் மைனிங்ல நம்ம எதை எடுக்க போறோம்னா, நம்ம தங்க சுரங்கத்தை தங்கத்தை தோண்டி எடுக்கிற மாதிரி இங்கே நம்ம என்ன வேலை பார்க்க போறோம்னா பிளாக் செயினை கிளியர் பண்ணணும். ஸோ அதை கிளியர் பண்ண உங்களுக்கு கிரெடிட்டா பிட்காயின் தருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளாக் செயின் என்னன்னு பார்த்துருவோம். இப்போ நம்ம ஆன்லைனில் ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்ணோம்னா அனுப்புகிறவங்க சைட்லையும் சரி வாங்குறவங்க சைட்லையும் சரி ஏதோ ஒரு வகையில் சின்ன சின்ன பிளாக் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பிளாக்கை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ அது பேர் தான் பிளாக் செயின் ரிமூவ் பண்ணுறது. ஸோ இந்த பிளாக் செயின் நம்ம இஷ்டத்துக்கு ரிமூவ் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமான வேலை. ஏன்னா ஒரு ஹெவியான மேத்தமெட்டிக்ஸை நம்ம இதில் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். தட் உங்களுக்கு சிம்பிளாக சொன்னால் மேக்ஸ் ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணோம்னா நமக்கு பிட்காயின் கிடைக்கும். ஸோ அந்த மேக்ஸ் ப்ராப்ளம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது, கையில் நோட் பேமெண்ட் வச்சு செய்கிற மாதிரி இருக்காது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு நிறைய கம்ப்யூட்டர், ஹார்ட் டிஸ்க்கு, கிராஃபிக் கார்டு, ரேம், ஏகப்பட்ட விஷயம் தேவைப்படும். ஸோ இப்போ நீங்கள் இந்த இமேஜில் பார்க்குற மாதிரி தான் பெரிய பெரிய கம்ப்யூட்டர்ஸ் வச்சு இவ்வளோ பெரிய இடம்லாம் தேவைப்படும். ஸோ இத்தனை டிவைஸை வச்சு தான் அந்த பிளாக் செயின் அதாவது அந்த மேக்ஸ் ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணுவாங்க. ஸோ யார் ரொம்ப சீக்கிரமாக கிளியர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பிட்காயின் கிடைக்கும். ஸோ இந்த பிட்காயின் எப்படி வாங்கலாம்னு பார்க்கலாம். இந்த பிட்காயினை உங்களால் ரெண்டே வழியில் மட்டும்தான் வாங்க முடியும். ஒன்று, நீங்கள் நார்மலாக பொருள் எப்படி வாங்குவீங்க, காசு கொடுத்து வாங்குவீங்களா, அதே மாதிரி உங்களுக்கு காசை கொடுத்து இந்த பிட்காயினை வாங்கலாம் ஆன்லைனில். ஸோ இதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஆன்லைன் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், யூனிகார்ன், பேயூகார்ன் இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது.
இருக்குது. இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி கூட நீங்கள் பிட்காயின் வாங்கலாம் காசு கொடுத்து. நெக்ஸ்ட் இன்னொரு வே பார்த்தீங்கன்னா பிட்காயின் மைனிங் மூலிமா இந்த காசை நீங்கள் சம்பாதிக்கலாம். நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் அதே மாதிரி தான் பிளாக் செயினை கிளியர் பண்ணி நீங்கள் பிட்காயினை சம்பாதிக்கலாம். ஸோ அந்த சம்பாதிச்ச கேஷை நீங்கள் கிரிப்டோ கரன்சி பேங்க்ல கொடுத்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்தியாவில் இந்த பிட்காயின்ஸ் வாங்குறது லீகலாக இல்லையான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கிடையாது. ஏன்னா பிட்காயின்ஸை பற்றி எந்த ஒரு ரூலுமே போடல. ஸோ லீகல் மாதிரி ஃபியூச்சரில் வேணால் ரூல் போட வாய்ப்பு இருக்குது. ஸோ நேபாள் பாகிஸ்தானில் இது இல்லீகலான விஷயம். சவுத் கொரியா அமெரிக்காலாம் இது லீகலான விஷயம் தான். ஏன்னா ஈவன் அமெரிக்காவில் பிட்காயின்ஸ் வச்சுருந்தா அதுக்கும் இன்கம் டேக்ஸ் கால்குலேட் பண்ணி உங்கள்கிட்ட காசு வாங்குவாங்க. ஸோ அட்லாஸ்ட் இந்த பிட்காயினில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா நீங்கள் கேட்டிங்கன்னா 1க்கு 1000 தான் யோசிக்கும். ஏன்னா இது ஸ்டாக் அண்ட் ஷேர் மார்க்கெட் மாதிரி தான், நேரத்துக்கு தகுந்தப்ப சரியும் செய்யும் கூடவும் செய்யும். ஸோ அந்த ரிஸ்க் நீங்கள் தான் பியர் பண்ணணும். ஸோ 1க்கு 1000 தான் யோசிச்சு இதை இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இன்ஃபோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மித்தவங்க ஷேர் பண்ணி விடுங்க. பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்க பாய்.